படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கேன். யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? படத்துல ஓவராலா எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ரோல் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. கவினுக்கும் நயன்தாரா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு. ஒர்க் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒரு பையனோட லவ் வந்து எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுறான் அப்படின்றது தான் கண்டென்ட்டா இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நயன்தாரா ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வந்திருக்கு. படம் நல்லா கண்டிப்பா இந்த வீக்ல கண்டிப்பா ஓடக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஹாய் படம் பார்த்தேன். படம் எப்படி மேடம்? படம் நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்றாங்க மேடம்? எதிர்பார்த்ததெல்லாம் ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியா ஒரு நம்ம வந்து ஃப்ரீயா ஜாலியா பார்க்கணும். நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. காம்போ நல்லா இருக்கு. புரியல. ஆமா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். நயன்தாராவுக்கும் கவினுக்கும் மேட்சிங் நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்காங்க மேடம். ஹாய் படம் பார்த்தேன். படம் எப்படி மேடம்? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சது? புரியல. யாரோட நடிப்பு? எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கவின் ப்ரோ, நயன்தாரா மேம் ரெண்டு பேரோட பேர் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாக்யராஜ் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் அது. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுறேன். படத்துல வந்து லவ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்களா? டீசென்ட்டா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. கவினுக்கும் நயன்தாராவுக்கும் பேர் வந்து செட் ஆயிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு படத்துல. கனிருத் சார் நல்லா பண்ணிருக்காரு. ரசகுல்லா சாங் நல்லா இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு இப்ப நிறைய ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா? அதாவது ப்ரோ டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு நிறையா. அவங்க அம்மாவும் இருக்கட்டும், நயன்தாரா மேமும் இருக்கட்டும், அவங்க நம்மக்கிட்ட வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதே மாதிரி காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? ஓகே. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நல்ல லவ் ஸ்டோரி. ஃபேமிலியும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பேர் காம்போ சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பேர் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேமும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஃபன்னு நிறைய இருந்துச்சு படத்துல. ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியா வந்தா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். அது லாஸ்ட் டைலாக் அது அவங்க அப்படி இருக்கும். அவங்க ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ நீங்க அப்படி சொல்லும் போதே நான் எழுந்துட்டேங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்காக இருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு. ஆனா நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் எப்படி? அது சொல்லவே வேண்டாம்ல, ஆல்ரெடி சூப்பரா இருந்துச்சுங்க. பாக்யராஜ் சார் கடைசி சாரோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய் படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்த்துட்டு போங்க. படத்துல என்ன லவ் ஸ்டோரி சொல்றாங்க? நமக்கான லவ் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதுதான் லவ்வுக்காக நிறைய பண்றாரு நம்ம கவின். பட் கடைசியில ஹாப்பியா. நயன்தாராவுக்கும் கவினுக்கும் பேர் ஓகே ஆயிருக்கு. பேர் ஓகேவா இருக்கு. குட், ஃபீல் குட். அவங்க ரெண்டுத்துக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அது அந்த கப்பலாவும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நயன்தாரா வந்து கம்பேக்கா ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நயன்தாரா மேம் சொல்லவா வேணும், நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. படத்துக்கு மியூசிக் சூப்பர். மியூசிக் சூப்பர். அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி. பாக்யராஜ் சார் வந்து பாக்யராஜ் சார் அஃப்கோர்ஸ் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் படம் அவரோடது. பட் ஃபுல் படம், அந்த படம் ஃபுல்லாமே அவர் இருக்காரு. ஸோ அது ஒரு பிளஸ்ஸா கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு இது படம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம். நயன்தாராவுக்கும் கவினுக்கும் ஃபேர் செட் ஆயிருக்காது? செட் ஆயிருக்கு. ஆக்சுவலா வியர்டான காம்பினேஷன் மாதிரி தான் இருந்தது. ஆனா ரெண்டு பேருக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. கவின் தான் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நயன்தாரா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இந்த படம் ஃபுல்லாக பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம். அதாவது மெசேஜ்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 3 மணி நேரம் நல்லா வந்துமா, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, நல்லா சிரிச்சோமான்ற மாதிரி ஒரு படம். நம்ம தமிழ் சினிமாலே வெட்டு குத்து ட்ரக்ஸு சண்டைன்னு பார்த்து தான் டாக்ஸிக் படம் மொக்கையாக வாங்கிட்டோம். அதுக்கு இந்த படம் தாராளமாக வந்து பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது வந்து நம்ம தாராளமாக ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். டாக்ஸிக்கில் வந்து நயன்தாரா வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்ல பார்த்துட்டு இப்போ இந்த லவ் இதில் பார்க்கும்போது அது பழைய நயன்தாரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த யாரடி நீ மோகினி நயன்தாரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த படத்தில். ஃபேமிலியோட படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது. ஓகே, தேங்க்யூ.
அந்த ஃபேமஸ் கண்ணம்மா சாங் அந்த சாங்க்கு தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க வெல்கம். அர்ஜுன் தாஸ் வந்து நிறைய வில்லனா பண்ணிருக்காரு. லவர் பாய் பார்க்கணும். சார் எந்த இஷ்யூஸ் கிடையாது. அவரோட ஆக்டிங் எப்பவுமே as usual நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு எந்த ப்ராப்ளம் லவ் கிடையாது. சீன்ஸ்ல ஃபிலிம் நல்லா பண்ணியிருந்தாங்க சார். கிளைமேக்ஸ் நல்ல எண்டிங்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி ஒருத்தங்க அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க பார்த்த லவ். ஸோ அவங்க வந்துட்டு அந்த லவ்னால அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு லைஃப்ல. அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லிட்டு எண்ட்ல வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஒரு பொண்ணு தேடி வர்றது நம்மள தேடி வர பொண்ணு வந்துட்டு நமக்கு எப்பவுமே வந்து இதா இருக்கும்ன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா ஆக்சுவலி நான் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணாங்க. அதனால நான் கூட சேர்ந்து வந்துட்டேன். வந்து பார்த்தோன்னே தான் லைக் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி. மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். கிளைமேக்ஸ் வேணும் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் என்ன சொல்றேன், கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் சார், காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க காலேஜ் லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. ஸோ அந்த லவ்னால அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த 8 இயர்ஸ் ஜேர்னி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வராங்க, அவங்களுக்குன்னு ஒருத்தங்க அவங்க லைஃப் எப்படி வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடி போன பொண்ணு அவங்கள தேடி வர பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கணும் சார். குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஆல் கைண்ட் ஆஃப் ஜானர் பீப்புள் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய படம். நல்லா இருந்தது. நயன்தாரா மேம் பத்தி சொல்லவா வேணும். ஷீ இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டாருங்க. சூப்பரா இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. மேம் வந்து எப்படி இருந்தாங்கன்னா பேக் டு சாம்னு சொல்லலாம். ராஜா ராணியில எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி வந்து சூப்பரா ஒரு கம்பேக். யாரு வந்து பார்க்கவே கியூட் அண்ட் சாமிங்கா இருந்தது. அதாவது மேம் பாக்குறதா இல்ல கவினை பாக்குறதா, மேம் பாக்குறதா கவினை பாக்குறதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கர டாமினேட்டிங்கா இருந்தது. ஆல் சீனியர் ஆக்ட்ரஸ். இதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். காஸ்ட் அண்ட் க்ரூ ஒருத்தரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேடம் நடிச்சிருக்காங்க. ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பிரபு சார் அண்ட் ராதிகா மேம் பேரு. இன்னும் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பேரெல்லாம் கூட சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில சுகாஷினி மேம் வருவாங்க. அது ஒரு சூப்பர் ட்விஸ்டோட இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். மேடம் ஹாய் படம் பத்தி படம் எப்படி இருக்கு? ஹாய் படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. படத்துல வந்து நயன்தாரா கவின் பேரா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் செட் ரெண்டு ஆயிருக்கு. பேரோட காம்போ நல்லா தான் இருக்கு. படத்துல என்ன கதை சொல்ல வராங்க மேம்? படத்துல என்ன கதை சொல்ல வராங்கன்னா லவ் அண்ட் ஃபேமிலி டுகெதர் சொல்றாங்க. ரெண்டுமே ரெண்டு பக்கமும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல கோலமாவு கோகிலா இன்னொரு கோகிலாவா பாக்குறதா இது இந்த படத்தை இயல்பா இருக்குது அவங்களோட நடிப்பு. நயன்தாரா புரியுதுங்களா? 90 கிக்ஸும் பார்க்கலாம், 2K கிக்ஸும் பார்க்கலாம். 90 கிக்ஸ் ஏன் பாக்குறேன்னா பிரேம்ல பாக்யராஜ் மறக்க முடியாத நபர் அமராரா ஆயிட்டாரு. 90 கிக்ஸ் பிரபு பார்க்கலாம், சுகாசினி பார்க்கலாம், ராதிகா மேடம் பார்க்கலாம், சத்யன் இப்போ அவங்களுக்கு 5 மார்க் அந்த பிரேம்ல. இப்போ 2K கிக்ஸ் வரேன். கவின் ரொம்ப பேர் போஸ்டர் எல்லாம் பார்த்தாங்க. நயன்தாராவுக்கும் கவினுக்கு செட் ஆகுமா? அவங்க என்ன ஏஜ், இவங்க என்ன ஏஜ்? வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்குது தெரிஞ்சாவே எந்த பொண்ணு லவ் பண்ணும், வயசே தேவையில்லைங்க. இதுதாங்க கதையோட விரிவாக்கம். இப்ப கேளு. அடுத்த மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் புதால ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நல்லா இருக்குது. சாங் ஒண்ணு, ரெண்டாவது ஒரு சாங் ஒரு குடும்பமா ஒரு கும்மி அடிச்சு ஃபேமிலியோட ஆடுறாங்க. பாக்யராஜ் எல்லாம் ஆடுறா போல, ராதிகா மேலாம் ஆடுறாங்க. இப்ப ஏன் பிடிக்காது 90 கிக்ஸ்க்கு அவங்கள? ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? நான் தான் சொன்னேன்ல 90 கிக்ஸும் பார்க்கலாம், 2K கிக்ஸும் பார்க்கலாம் சொல்றேன். அதுக்கு 5 மார்க் கொடு, இதுக்கு 5 மார்க் கொடு. நீ கவின் நயன்தாரா ரெண்டு பேரோட நடிப்புல யாரு நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு கவின் நான் இப்பதான் முதல்ல அவரோட படம் பார்த்தேன். உண்மையிலேயே பிரதாப் போதன் தான். பிரதாப் போதன் பாத்துறீங்களா? யாரு தெரியுமா? மூடு பண்ணிலாம் நடிச்சிருக்கா போல. அந்த படத்துல பாருங்க, அந்த பன்னீர் புஷ்பம் எல்லாம் பாருங்க, கை மேல ஜோடியா போவாங்க, பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் இளையராஜா மியூசிக் அது மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்கிரீன் பிளேல. அவங்களோட காம்பினேஷன் 8ல நந்து போற சம்பந்தம். ஓகே, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? நான் தான் சொல்றேனே, பிரதாப் போதனா பாக்குறேன், கவின அந்த காலத்து சுகாசினியா பாக்குறேன், ராதிகாவை. ஓகே, தேங்க்யூ. அப்ப பன்னீர் புஷ்பம் கூட நீ எடுத்துக்கலாம் அந்த படத்தை. ஓகே, தேங்க்யூண்ணா.
ஹாய் படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா ஒரு 2 நாளா ஒரு படம் பார்த்துட்டு ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு கிடந்தேன். டாக்ஸிக்கா இருந்தேன். ஓப்பனா சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் இருந்துச்சு. என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி. அதை டோட்டலா உள்ள போயிட்டு காம் ஆயிட்டு வெளியே வருவோம்ல, ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டோட வெளில வருவோம்ல, அந்த ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த படம். காலைல வரும்போதே டவுட்ல தான் வந்தேன். ஏன்னா கவின் நயன்தாரா காம்போ எப்படி இருக்கும், செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல்லே வந்தேன். டோட்டலா கிளைமேக்ஸ்ல எழுந்து நின்று கைத்தட்டி விசில் அடிச்சோம். அந்த அளவுக்கு சூப்பரா காம்போ கனெக்டா இருந்தது. நிறைய இடங்கள்ல ரொம்ப அழகா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம அடுத்தடுத்து எங்கேஜிங்கா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல நயன்தாராவை ஏன் பிடிச்சதுன்னா, உண்மையிலே டாக்ஸிக் நயன்தாராவை விட ஹாய் நயன்தாராவை சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பிடிச்சது காரணம் நயன்தாரா அவங்களா நடிச்சாங்க. ஒரு சூப்பர் லேடி அப்படிங்கிற மாதிரி, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு காமான நயன்தாராவை இந்த படத்துல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. பழைய நயன்தாராவை பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. அவ்வளவு சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல மியூசிக் எப்படி? மியூசிக் எனக்கு ஒரு சில பாட்டுலாம் செட்டே ஆகல. ஒரு சில இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா கதை ஓரியன்டா நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இது பெருசா தெரியல, அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது படத்துல வந்து பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. உண்மையிலே அப்படி ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கும் போது ரொம்ப 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 ஃபீலா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி எப்படி கத்துக்க போறாங்கங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சிட்ட அப்பாவா ஒரு சீன்ல வருவாரு, அப்படியே வேற மாதிரி இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆப்போசிட்டா இடத்துக்கு ஒரு காமெடி அப்பாவா வருவாரு. அந்த ஒரு டைலாக்லாம் இந்த ஸ்பாட்ல அடிக்கிறதெல்லாம் அவரை மிஞ்ச யாருமே முடியாது. சீரியஸாவே ரொம்ப நல்லா இருந்தது, படம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது படம். கவின் நயன்தாரா ஐயோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நயன்தாரா போன படத்துல டாக்ஸி படத்துல பார்த்தா என்னடா அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சிருப்போம். இது ரொம்ப அழகா கியூட்டா வில்லேஜ்ல எப்படி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ற ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. கதை வயசாவும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே நம்மள போர் அடிக்க வைக்கல. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. அது இல்லாமல் பாக்யராஜ் சார், விருப் சார் எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாரோட கவின் நயன்தாரா 2 பேரோட ஃபேர் எப்படி இருக்கு? யார் பார்க்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சோம், ஐயோ இது வயசு இது முத்தனது இது வயசு முத்தாதுன்ட்டு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண வைக்கல. ரொம்ப உட்காந்து ரசிக்க முடியாது. 2 பேர் இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரே ஒரு சீன் சொல்லி ஆகணும். நயன்தாரா மேடம் வந்து கக்கூசில் உட்காந்து அழுவாங்க பாருங்க. அழுகும்போது நமக்கே அழுகணும் போல இருந்துச்சு. நம்மளே ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பிரபு ராதிகா அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி? இல்ல எனக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப செகண்டாப்லாம் நம்மள சிரிக்க வச்சிருக்காரு ஒரு சில இடத்துல. என்னடா அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவர் இல்லைன்றது ஒரு வருத்தமா இருந்தாலுமே படத்துல பார்க்கும்போது இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு 50 டேட் 100 டேட் உருவாயிருப்பாங்க தான் நினைச்சோம். மற்றபடி அவரோட ஆக்டிங், பிரபு சார், அப்புறம் லாஸ்டா ஒரு மேடம் வந்தாங்க, அவங்க பேர் தெரியல, அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. நயன்தாரோட லவ் கம்பேக் எப்படி பாருங்க? இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நயன்தாரா மேடம் டாக்ஸி படம் பார்த்தோம். என்னடா நயன்தாரா இப்படிக்கிறான்னு நினைச்சு நம்ம கழுவி ஊத்திருப்போம். நானே சொல்லிடுவேன் என்னடா இது அப்படின்னு. தமிழ் பொண்ணு இதுல ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. கியூட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா நயன்தாரா மேடமா அப்படின்னு மாதிரி. ரொம்ப ரசிக்க முடியாது இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. எங்கேயுமே போர் அடிக்க வைக்கல. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நானே இந்த முன்னாடி கூட்டு நான் திரும்ப வருவேன். நாளைக்கு வந்து நான் திரும்ப பார்ப்பேன். அந்த அளவுக்கு நல்ல படத்தை கண்டிப்பா எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ரசிக்கலாங்க. ஏன்னா உண்மையில படத்தை வந்து சும்மா தான் இந்த பில்டப் பண்ணி டாக்ஸி வச்சு ஓட்டினாங்க. அப்படிதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏமாந்து போனேன். திரும்ப 10 பேர் போகாதீங்க போகாதீங்க தான் சொல்லிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற படத்தை நம்ம கண்டிப்பா ரசிப்போம். முன்னாடி கூட நாளைக்கு பார்ப்பேன். நல்லா இருக்கு, படம் போய் பார்க்கலாம். ஓகே. படம்